நிறைய கான்ஸ் இருக்கு. எவ்வளவு வேணாலும் நம்ம சாப்பிடலாம். வாவ், எனக்கு கார்ன் சாப்பிடுறதுனா ரொம்ப பிடிக்கும். எவ்வளவு பெரிய கான். ஆமா, இது வரைக்கும் நான் இதை பார்த்ததே இல்ல. ரெண்டு பேரும் என்ன விட்டு தள்ளி போறீங்களா? இந்த கடி கடிக்கிறீங்களாடா? டே, என்ன பகல் கனவு ஏதோ கட்டீங்களா? ஆமா, என்னோட கனவுல ஒரு பெரிய கான் இருந்துச்சு, அதான் கடிச்சேன். ஆமா, நானும் அதான் கடிச்சேன். நாம போய் அங்க பாத்துட்டு வரலாம். போயிடுங்க, விட்டுறதா என்னையே கடிச்சு சாப்பிட்டுருப்பீங்கல்ல. என்ன இது? இது ரொம்ப சின்னதா இருக்கு. என்னாச்சு? தோலெல்லாம் ஏன் இவ்வளவு குட்டியா இருக்கு? நம்ம நல்லா ஏமாந்துட்டோம்டா அண்ணா. இங்க பாரு, ஏதோ கால் தடம் தெரியுது. ஒழுங்கா வெளியில வா. வர போறியா இல்லையோ? ஏவன்டா அது தூக்கத்துல இருக்கும் போதே எழுப்புறத. இதை யாரு பண்ணியிருந்தாலும் சரி, அவனை நான் சும்மா விட மாட்டேன்டா டப்ளு. ஓ, அந்த ரெண்டு குண்டனுங்களும் திரும்ப வந்துட்டானுங்க போலயே. 1 2 3. இது பாலி வாங்கறதுக்கான நேரம். சொதப்பிடுச்சு, எல்லாம் சின்னதா ஆமாடா இருக்கு. தம்பி, இப்ப நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது. சரி, பெருசா இல்லனா என்ன, நமக்குன்னு காணாவது கிடைச்சது. வாவ், எவ்வளவு பெரிய கான். எங்க போற? என்கிட்ட இருந்து உன்னால தப்பிக்கவே முடியாது. டேய் நில்லு, எங்க ஓடுற? நான் பிடிச்சிட்டேன். இப்ப எப்படி என்கிட்ட இருந்து ஓடுவ? இதுதான் என் கனவுல வந்த பெரிய கான். இதுல என்ன கட்டி இருக்கு? காப்பாத்துங்க. நீ ஏவனை காப்பாத்திக்கோ. இப்ப பிளான் பிய போட்ட வேண்டியதுதான். நீ ஏப்பா எவ்வளவு கஷ்டப்படுற? நான் வந்துட்டேன் பாரு உதவிக்கு. என்ன இந்த சோளோ வெயிட்டாவே இல்ல? ஒருவேளை இப்பெல்லாம் நம்ம ஒர்க் அவுட் நிறைய பண்றதாலயோ? அட என்னது இது? இதெல்லாம் எப்படி கீழே வந்துச்சுன்னு தெரியலையே. சரி, நம்ம இதையும் எடுத்து போட வேண்டியதுதான். எல்லாரும் சமத்தா உள்ள போங்க. வேலை நமக்கு முடிஞ்சிருக்கும். என்னது இது? இப்பதானே இங்க இருந்து எடுத்து போட்டோம். நிறைய இருக்கு போலயே. சரி, பரவாயில்ல. போங்க, எல்லாரும் உள்ள போங்க. இன்னும் நிறைய இருக்கா? என்னால நம்பவே முடியலையே. பரவாயில்ல, நல்ல விஷயம் தான். சரி, எவ்வளவு இருக்குன்னு பார்க்கலாம். எடுத்த வரைக்கும் போதும்னு நினைக்கிறேன். போச்சு, எல்லாம் போச்சு. அது என்ன சத்தம்? என்னடா, நான் யாருன்னு மறந்து போச்சா என்ன? என்ன நீயா? ஒழுங்கா இங்க இருந்து ஓடி போயிருங்க. முடிஞ்சா என்ன போனீங்க? எனக்குள்ள தூங்கிக்கிட்டு இருந்த மிருகத்தை எழுப்பி விட்டுட்டீங்க. நீயா? நாங்க சோளத்தை வளர்க்கலன்னு பார்த்தா எல்லாத்தையும் நீதான் கெடுக்கிற. பின்ன இந்த மாதிரி எல்லாம் பண்ணாம உன்னையும் உன் தம்பியும் உட்கார வச்சு விருந்து வைக்க சொல்றியா? இவன் என்ன பேச்சு பேசுறான்? அப்போ நீதான் இந்த வேலையெல்லாம் பண்ணியோ? உங்களை எதுவும் பண்ணாம விட்டேன்னு சந்தோஷப்பட்டுக்கோங்கடா. என்ன இந்த சைஸ்ல இருந்துகிட்டு என்ன பேச்சு பேசுற? உன்னை நான் சும்மா விட மாட்டேன். ஓடாத நில்லு. ஓடாத நில்லு. டேய் அண்ணா, இப்ப என்ன நடந்துச்சுன்னு உனக்கு தெரியுமா? இப்ப சொல்லாத, அப்புறமா சொல்லு. அவனை பிடிக்கணும்.
ஓ இவனா? இவன் தான் இதெல்லாம் பண்ணிருக்கானோ? அவனை விடாத புடி. என்ன இதுக்கு மேல போக இடம் இல்லையா? போன வாட்டியும் இப்படித்தானே தப்பிச்சோம். என்னோட விரல அவன் கடிச்சிட்டான். எனக்கு ரொம்ப வலிக்குது. இங்க இருக்கிற சோளத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு முதல்ல வீட்டுக்கு போலாம். அவனை நாம அப்புறமா கவனிச்சுக்கலாம். ஓகேடா அண்ணா, உன்னை அப்புறமா வந்து கவனிச்சுக்கிறேன். இந்த கூடையும் உடைச்சிட்டானோ? நானே அதை கவனிக்கல. சரி ஓகே, என்னோடதை யூஸ் பண்ணிக்கலாம். ஏய் டப்ளு, உன்னோட கூடையிலயும் ஓட்டை இருக்கு. இது எல்லாமே சொதப்பிருச்சு. இப்ப என்னடா பண்றது? இப்ப இங்க சோளம்லாம் இருக்கு, ஆனா வீட்டுக்கு எடுத்துட்டு போக முடியல. ஏய் டப்ளு, நீ இங்க வந்து எனக்கு கொஞ்சம் உதவி செய்றியா? எனக்கு ரொம்ப பசிக்குது. இது பிரேக் டைம். என்ன ஸ்மெல்லு? மறுபடியும் நீயோ? என் கையை திரும்பவும் நீ கடிச்சிட்டியா? ஒண்ணு முடிஞ்சா வந்து என்ன பிடி பார்க்கலாம். டேய் அண்ணா, அவனை நீ கொலை பண்ணிட்டியாடா? அச்சச்சோ, நான் என்ன வேலை பண்ணிட்டேன்? சரி, நீ கால் எடு, நான் பாக்குறேன். சரி வா, நம்ம போய் டாக்டரை கூப்பிட்டு வரலாம். இல்ல வேண்டாம், அந்த அளவுக்குலாம் இங்க ஒண்ணும் நடக்கல. ஆனா ஸ்மெல் தான் ரொம்ப மோசமா இருக்கு. இவ்வளவு பெரிய முட்டாள்களை இங்க தான் பாக்குறேன். ரொம்ப நல்லா காமெடி பண்றீங்க. இன்னைக்கு நான் உன்னை மதிக்கிற விதியில உன்னால எழுந்திருக்கவே முடியாது. தப்பு பண்ணிட்டோம். அடச்சே, அவன் எங்க போய் தொலைஞ்சான்னு தெரியலையே. நல்லா பேசுறேன். ஏய், உங்க ரெண்டு பேர் தான். நான் இங்க இருக்கேன்டா. முட்டா கரடிங்க. அசிங்கமா போச்சுடா அண்ணா. அச்சோ, மழை வர போகுது. இப்ப நம்ம எதுவுமே எடுக்காம வீட்டுக்கு போக போறோமா? டபுள் கொஞ்சம் அங்க பாரு. இது எவ்வளவு பெருசா இருக்கு. நம்ம கனவுல பார்த்த மாதிரியே இருக்கு. அவனை விடாத. அவனை விடக்கூடாது. ஒழுங்கா இங்க வந்துரு. இது என்னுடையது. இந்த இடத்துல இருக்கிறது எல்லாமே எனக்கு மட்டும் தான் சொந்தம். வாய்ப்பே இல்ல. நாங்க தான் இந்த சோளத்தை நட்டு வச்சோம், அதனால இது எங்களோடது. விடுங்கடா, விடுங்க. அது என்னுடையது. இங்க இருக்கிறது பூராவே என்னுடைய ப்ராப்பர்ட்டி. என்ன வேணா உளறிக்கோ, நாங்க எதை பத்தியும் கவலைப்பட மாட்டோம். இழு. புயல் வர போகுது. சரி, நாங்க கிளம்புறோம். வச்சுக்கோ. பயந்தாங்கோலி பசங்க மின்னலுக்கெல்லாம் பயந்து ஓடிட்டு இருக்கானுங்க. ரொம்ப நல்லா இருக்குல்ல? சூப்பரா.
நட்டாஷா மேக்கப் போடாமலே ரொம்ப அழகா இருக்காளடா தம்பி. நீ என்ன சொல்ற? நான் மட்டும் இப்படி இவ்ளோ அழகா பிறந்தேன். நான் ரொம்ப கியூட்டா இருக்கேன்ல. என் கண்ணே பட்டுடும் போல இருக்கு. அவ பார்க்க ரொம்ப அழகா இருக்காள்ல. ஆமாண்டா அண்ணா. என்னோட ஸ்கார்ஃப். அது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்கார்ஃப் ஆச்சு. போச்சு. அச்சச்சோ. நட்டாஷா, ஹேய் நட்டாஷா. நட்டாஷா, நட்டாஷா, நீ ஒண்ணும் கவலைப்படாத. நான் அதை எடுத்து கொடுக்குறேன், என்ன நம்பு. நான் எடுத்து கொடுக்குறேன். நான் தான். ஒழுங்கா போயிடுறா டப்ளு. நீங்க ரெண்டு பேருமா? நீங்க ரெண்டு பேரும் சண்டை போடுறதுக்கே நேரம் பத்தாதே. நான் உனக்கு உதவி செய்யறேன் நட்டாஷா, நீ இங்கே இரு. ஓகே? டப்ளு பாத்து. கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன். அச்சச்சோ, பத்திரமா கீழே வந்துடு. அந்த கிழமையில நிக்காத, அது உடைஞ்சிடும். உன்னோட வெயிட் அது தாங்காது. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். டேய் தம்பி, முட்டாள்தனமான வேலை பண்ணாத. ஏதாவது டூல்ஸ் யூஸ் பண்ணலாம். டூல்ஸா? என்ன பார்த்து கத்துக்கோ. இதோ இங்க இருக்கு. சொன்னல, அத நான் எடுத்து கொடுக்கறேன்னு. ரொம்ப அறிவாளி நினைச்சுக்காத. தள்ளி போ, நானே எடுக்கிறேன். தள்ளி போடா. பாத்தேரு, சரியா? கிட்ட நெருங்கிட்டோம். இன்னும் கொஞ்சம் தான், உன்னால முடியும்டா. காப்பாத்துங்க. உனக்கு ஒண்ணாகலையே. என்கிட்ட இருந்த ஒரே இனிதுதான், அதையும் உடைச்சிட்ட. நீ கவலைப்படாத நட்டாசா, இதை எப்படியாவது நான் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துறேன். ஹேய், பரவாயில்ல. நான் இதை என் ஷோக்கு யூஸ் பண்ணிக்கிறேன். என்ன இதையா? எப்படி யூஸ் பண்ணுவ? இங்க பாருங்க. இது நான் தான். இத வச்சு நான் நிறைய சாகசம் செஞ்சிருக்கேன் தெரியுமா? நிஜமாவா சொல்ற? இத வச்சு நீ முன்னாடியே வேலை பார்த்திருக்கியா? இது ரொம்ப நல்ல ஐடியா தான். பிரச்சனை முடிஞ்சது. அந்த காலெல்லாம் அற்புதமா இருந்தது. நீங்க இங்கே இருங்க. நான் இப்பவே போய் அந்த ஸ்கார்ஃப் எடுக்கிறேன். ஹேய், ஒரு நிமிஷம் இரு. ஓ, நாங்க அதை பாத்துக்கிறோம், நீ இங்கேயே இரு. ஏய் டப்ளு, வாடா நம்ம வேலையை பாப்போம். இது மேல ஏறி அந்த ஸ்கார்ஃபை எடு. ஓகே, உன்னால முடியும். ஓகே. சரி, இப்போ இது மேல நிக்க முடியும் நீ நினைக்கிறியா? என்ன பண்ணு எனக்கு தெரியும். டப்ளு, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? அது மேல எப்படி ஏறுறேன்னு நீங்க பாருங்க. அரசியல் இதெல்லாம் சாதாரணம் அப்பா. ஏய் தம்பி, உனக்கு ஒண்ணும் ஆகலையே. டேய் டப்ளு, ஓஹோ, என்ன பண்றதுன்னு தெரியலையே. பெஞ்ச் இருக்கு. ஐடியா. டேய் அண்ணா, நீ நிஜமாவே அறிவாளிதான். பெஞ்செல்லாம் எடுத்துட்டு வந்து கலக்குறடா. ஆமா ஆமா, வா நாம ட்ரை பண்ணலாம். ஒரு நிமிஷம்டா. நாம கீழே விழாம இருக்கணும்னா ஒரு கயிறு எடுத்து நம்மளும் இதை சேர்த்து கட்டிடலாம். என்ன சொல்ற? அப்பதான் நான் மறுபடியும் விழாம இருக்க முடியும். நல்ல ஐடியா. பரவாயில்லடா தம்பி, உனக்கும் மூளை இருக்கு. இப்ப நம்ம கீழே விழ மட்டும் சேஃபா இருப்போம். டேய் அண்ணா, வாடா போலாம். டேய் தம்பி, கொஞ்சம் பொறுமையா போ. சரி. டேய் அண்ணா, இதெல்லாம் உனக்கு வராது. ஓரமா போய் ரெஸ்ட் எடு, நான் பாத்துக்கிறேன். எனக்கு அண்ணனா பிறந்ததுக்கு பெருமையா நினைச்சுக்கோ.
ஜஸ்ட் மிஸ். டப்ளு, கொஞ்ச நேரத்துல உன்னை அறிவாளி நம்பிட்டனே, அது என்னோட தப்பு தான்டா. போது கலாய்க்கிறது நிறுத்து. ட்ரை பண்ணும்போது இதெல்லாம் நடக்கிறது சகஜம். நான் பாத்துக்கிறேன். போ எப்படி விழதான் போற. ஹே, சரி இரு, நானும் வர. நில்லு. என்ன சத்தாது? ஏய் டப்ளு, எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு. டேய் அண்ணா, சிரிச்சது போதும், வந்து எனக்கு ஹெல்ப் பண்றா. என்னால சிரிப்பை அடக்க முடியலடா அண்ணா. உன் பேச்சுக்கு இது தேவைதான். நீ அங்கே இரு, நான் போய் அந்த ஸ்கார்ஃபை எடுத்துட்டு வரேன். ஏய் டப்ளு, சரி, உன்னால முடியும். டப்ளு, தள்ளி போடா. டேய் அண்ணா, பார்த்து பொறுமையா போடும். என்ன காப்பாத்து டப்ளு, என்னால பிரேக் பிடிக்க முடியல. ரொம்ப சந்தோஷம். டேய் அண்ணா, அப்படியே வெளில போகாதடா, அங்கே இருடா. என் அண்ணன் பிரச்சனையில மாட்ட போறோம். டேய் அண்ணா, அண்ணா நில்லுடா. டேய் அண்ணா, நான் வந்துட்டேன். நிறுத்தணும்னு ஆசைதான், ஆனா என்னால முடியலையே. டேய் அண்ணா, நான் வந்து உன்னை காப்பாத்துறேன், பயப்படாத. ரோட்டுக்கு வந்துட்டோமே. டேய் தம்பி, வாடா நம்ம போயிடலாம். சரி. சீக்கிரம். நான் 1 2 3 என்ன போறேன். 1 2 3 கோ. நீ என்ன பண்ற? தள்ளி போ. என்னால முடியலையே. என்னது? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க இங்க? டேய் அண்ணா, நம்ம இப்ப என்னடா பண்றது? எனக்கும் தெரியல. என்னோட மொத்த பழக்கூடையும் நாசம் பண்ணிட்டாங்க. ஆமா, என்னோட பழைய குடியை நாசம் பண்ணிட்டாங்க. விடக்கூடாது, சும்மா விடக்கூடாது. குடிங்க. நில்லுங்க, ஓடாதீங்க. ரொம்ப நல்லா. நில்லுங்க. டேய் அண்ணா, அவங்க நம்ம முன்னாடி வந்துட்டாங்க. நம்ம சீக்கிரமா ஓடணும். டேய் அண்ணா, நம்ம மாட்டிக்கிட்டோம்னு நினைக்கிறேன். நம்ம என்ன பண்றது? ஏய், ஓட போறீங்க. நில்லுங்க. சொல்றதை கேளுங்க. ஓடாதீங்கன்னு சொல்றேன்ல. அதோ, அந்த பக்கம் பாருங்க. புடிங்க, துரத்துங்க. என்னால முடியல. இதுக்கு மேல ஓட முடியுமான்னு தெரியல. என்ன இவனுங்க மேஜிக்லாம் பண்ணிட்டு இருக்கானுங்க? ஆமா, பறந்து போறாங்க. நாம எங்க இருக்கோம்? தப்பிச்சிட்டோமாடா. என்ன இடம் இது? நம்ம சர்க்கஸ்லயா இருக்கோம். நல்ல வேளை தப்பிச்சோண்டா. நேரா வீட்டுக்கு வந்துட்டோம் டேய் போல. அண்ணா, இனிமே நான் இது மாதிரிலாம் பண்ணவே ஏய், மாட்டேன். பப்ளு, டப்ளு, நீங்க ரெண்டு பேரும் திரும்ப வந்துட்டீங்களா? அவளால எப்படி அது முடியுது? அவன் அதை வச்சுக்கிட்டு ரொம்ப நல்லா நடக்கிறாள்ல. காஃப் கிடைச்சிருச்சு. நட்டாஷா, நல்ல வேலை பண்ணு. ஓ, இது ஈஸியான விஷயம்னு இப்ப புரிஞ்சிருச்சா? இத வச்சு நான் நிறைய பிராக்டிஸ் பண்ணிருக்கேன். அதனாலதான் இதெல்லாம் பண்ண முடிஞ்சது. புரிஞ்சுதா? இந்த மாதிரி விஷயம்லாம் கத்துக்கிறது ரொம்ப நல்லதுன்னு தான் நினைக்கிறேன். இல்லன்னா எனக்கு பிடிச்ச இந்த அழகான ஸ்கார்ஃப் எனக்கு கிடைச்சே இருக்காது. என்ன? இத முதல்லயே பண்ணிருக்கலாம்ல.